அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் அறக்கட்டளை அகடாப்பு சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த முப்பது விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா ராசி சரவணன் மாநில தலைவர் தமிழ்நாடு மெடிக்கல் சங்கம் அவர்களே மற்றும் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணா மோகன் அவர்களே, அவர்களோடு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த மேடையிலே காட்சியளிக்கக்கூடிய அண்ணார் வடிவேல் அவர்களே, உங்களோடு அண்ணார் லட்சுமணன் அவர்களே மற்றும் அண்ணார் நலமுறை அவர்களே மற்றும் இந்த எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் எடப்பாடி குரு அவர்களே மற்றும் அவரோடு எனக்கு முன்னால் பேசிய நிறைய ஐயா சிட்டி பாபு அண்ணா, இது நான் நிறையா அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். எனக்கு அதிகம் பேச தெரியாது. ஏன்னா நான் வந்து 9ஆம் வகுப்பு தான் படித்தேன். நான் 97லேருந்து மக்களுடைய பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கேன். வார்டு உறுப்பினர், கவுன்சிலரு, தலைவர், இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுட்டா கண்டிப்பாக போயிடுவேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஒரு வீடு கிரகப்பிரவேசம், நான் பர்ச்சேஸுக்கு போகணும். இந்த வீட்டில் கூப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஐயா வடிவேல் சார் வந்து சொல்லிட்டாரு கலந்துக்கணும். அண்ணார் வந்து கோவிந்தராஜ் சார் வந்து 2 மணி டைம் ஃபோன் பண்ணிட்டாரு. இருந்தாலும் எத்தனை நிகழ்ச்சி நான் போய் இதுக்கு மேலே பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே உங்களோடு இப்போ பேச கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு இந்த அருமையான ஐயா திரும்பும் மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நான் படிச்சிருக்கேன். ஐயா காந்தியடிகள் முதல்ல ஐயா ஒரு கருத்து சொன்னார். கண்டிப்பாக வந்து முதல்ல வந்து பிரதமர் ஆகியிருக்கணும். அந்த வாய்ப்பு வந்து காந்திஜி வந்து இவருக்கு நேரம் கொடுத்தாருன்னு உண்மைதான். அதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக 2 பேரும் திறமைசாலிகள் தான். 2 கண்ணும் இருக்குன்னா ஏதாவது ஒரு கண்ணுக்கு தான் பஸ் கொடுக்க முடியும். அடுத்த கண்ணுக்கு துறை கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஆக அந்த காலத்தில் இப்போ காந்திஜி சில பேர் வந்து சில மீட்டிங்கில் பேசிட்டு பார்த்துருக்கேன். காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்க. காந்திஜி மட்டுமல்ல, காந்திஜியோட இங்கே இருக்கின்ற மாதிரி எவ்வளவோ பேர் உயிர் நிறுத்தவர்கள், போராடியவர்கள், அவர் தலைமையேற்றார். அவ்வளவுதான் தவிர தெரியாதவர் கப்பலுடைய தமிழர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறையா எனக்கு தெரிஞ்சவர்களும் நிறையா ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றது பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்துல அவர்களுக்காக இல்லை, நமக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு கலந்துக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி.